சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் மூலம் லஷ்கர் இ தைபாவின் தலைமையகமான முரிட்கே, ஜெய்ஷ் இ முகமதுவின் தலைமையகமான பாகவல்பூர் உள்ளிட்ட 9 பயங்கரவாத முகாம்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 100க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதையடுத்து இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் பன்யன் மார்ஷூஸ் மூலம் பாகிஸ்தானின் ஏவிய சுமார் 600 ட்ரோன்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியுள்ளது. இந்தியாவின் பதில் தாக்குதல் குறித்து வெளியாகியுள்ள செய்தியில் மேற்கு எல்லையில் சுமார் 1000 துப்பாக்கி அமைப்புகள் மற்றும் 750 ஷார்ட் மீடியம் ரேஞ்ச் ஏவுகணை அமைப்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்தியாவின் S-400 சுதர்ஷன சக்ரா, பராக் 8 ஆகாஷ் ஏவுகணைகள் மற்றும் DRDOவின் ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பங்கள் மூலம் மே 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இந்தியா வெற்றிகரமாக வீழ்த்தியது. குறிப்பாக வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவில் அமைந்துள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவிய அனைத்து ஏவுகணைகளையும் இந்திய ராணுவம் இடைமறித்து வீழ்த்தியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடிக்க நாடு முழுவதிலும் உள்ள இந்திய விமானப்படையின் ஒருங்கிணைந்த விமான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் 6 இடங்களில் ஆகாஷ் தீர் முனைகள் செயல்பாட்டுக்கு வந்தன என தெரியவந்துள்ளது.